கடகம் ராசி. கடகம் அஷ்டம சனி முடிஞ்சு எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் ஒரு வருஷ பலனும் கொடுத்துட்டேன், மாத பலன் அடிப்படையில். பிப்ரவரி 2026 இந்த கடகத்துக்கு மந்தோட பிகினிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் 7th ஹவுஸ்ல நேர்கோட்டில் இருப்பாங்க. ஸோ கடகத்துக்கு 7th ஹவுஸ்ல பிப்ரவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பார்வை கடகத்து மேல இருக்கும், புதனுடைய பார்வை கடகத்து மேல இருக்கும், சுக்கரனுடைய பார்வையும் இருக்கும், செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும். இது எல்லாமே நாலுமே நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் 1 by 1 மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிப்ரவரி மந்த் வந்து முதல்ல மூவ் ஆகுது புதன். அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. புதன் எப்பெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஆதாய பலன் நடக்க போதும். ஸோ புதனை பத்தி இங்க ஸ்கோர் பாசிட்டிவிட்டி கிடைச்சிடறேன் கடகத்துக்கு. அடுத்தது சுக்ரன். வீனஸ் வந்து உங்களுக்கு அதே கடகராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடுவார். எப்பனா 6th of February 8th ஹவுஸ்க்கு சுக்ரன் மூவ் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு ஹெல்த், ஹாப்பினஸ், வெஹிக்கிள் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்க்கும்போது சுக்ரன் 8ல போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம், செலவுகள் சடனாக கொண்டு வரலாம், எதிர்பார்க்காத செலவுகள் திடீர்னு கொண்டு வரலாம், திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும், திடீர்னு ஒரு வாகனத்தை மாத்திர மாதிரி வரும், அந்த மாதிரி சடனாக ஒரு சேஞ்சை கொண்டு வரும். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கிறது சேஃப். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சூரியன். அவர் வந்து 13th February 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்றாரு. ஸோ லார்ட் ஆஃப் 2 and 8 ரெண்டு கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல மறையும். ரெண்டு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு. 8 அப்படி நீங்க சொல்ற செல்வாக்கு, சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் காணும். அதனால கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த டைம்ல யார்கிட்டையும் வந்து அதிகாரமா ஒரு ஆர்டர் போடுற மாதிரி பேசுறதை தவிர்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த், ஃபேமிலி, பேரண்ட்ஸுடைய ஹெல்த். அடுத்தது ராகு கூட எல்லாரும் அப்படியே ஒன்றா பின்ன ஆரம்பிச்சிருவாங்க. புதன் ஒரு பக்கம், சுக்கிரன் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம். இன்னும் ஸ்டில் செவ்வாயோட பார்வை இருக்கு. அது கொஞ்சம் ஆட் அட்வான்டேஜா இருக்கு ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு. ஏன்னா உங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு செவ்வாய் தான் மெயின் பிளானட். அவர் 23rd அவரும் ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ பிப்ரவரி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆஃப் சடனா சில அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு சான்சஸ் காமிக்குது. ரொம்ப நிறுத்தி நிதானமா முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமை இழக்காம இருக்கணும். சில சமயத்துல உங்க மேல வீணான ஒரு பழியோ இல்லை வீணான ஒரு சுமையோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. பொறுமையா இருந்தீங்கன்னா இதெல்லாம் மாதக்கோள்கள், ஜஸ்ட் 30 days மேல இருக்காது. அதுவே நகர்ந்துரும். பிரச்சனை தானா விலகிடும், தானா முடிவெடுக்கும், தானா மாறும். பொறுமை தான் உங்களுக்கு நிறைய வேணும். கடகம் டிஃபால்ட்டா சந்திரனுடைய ராசியில பிறக்கிறவங்க எமோஷனானவங்க. ஒரு விஷயம் நடந்தா அதை வந்து மனதளவில் ரொம்ப டீப்பா எடுத்துட்டு அதை திங்க் பண்ணி அதனால வருத்தத்தை ஏற்படுத்துறதும் சந்திரனுக்கு உண்டு. அதை அப்படியே மறந்து மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கும் அந்த சந்திரனுக்கு உண்டு. பட் நான் உங்களுக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா, எல்லா 1 by 1 எல்லாம் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அங்க குருவுடைய சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். அவர் ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸ்ல பொசிஷன்ல இருக்காரு. 12th ஹவுஸ்ங்கிறது அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. ஸ்தான பலம்னா என்னன்னா, இந்த 12வது இடத்துக்கும் இந்த முதல் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். இப்போ வந்து உங்க தலைக்கு மேல நீங்க ஒரு கேப் போட்டுக்கிறீங்க. யார் பார்த்தாலும் கண்டுபிடிப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு கேப் போட்டுருக்கீங்க, அந்த கேப் இந்த கலர்ல இருக்கு, இந்த டிசைன் இருக்கு, இந்த லோகோ இருக்கு, இந்த சிம்பிள் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்க சப்போஸ் ஒரு ஷூ போட்டிருக்கீங்க, அது காலு கீழே போடுறது, அந்த ஷூக்கு பேஸ்ல ஏதோ நீங்க வந்து ஒரு கலரோ இல்லை ஒரு ஸ்டிக்கரோ ஒட்டி வச்சு யாரால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுதான் 12th ஹவுஸ். 12th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட மறைவான ஒரு இடம். அப்ப குரு வந்து ஒரு சுப கிரகம். அப்ப நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன், சிம்பிளா ஒரு புரிதுக்காக சொல்றேன். கடகராசியை சேர்ந்திருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்றாங்க. ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸ்ல குரு இருக்காரு. அப்போ எதுவும் பெருசா ஹைலைட்டிங்கா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர் வரல. கரியர் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு செவ்வாய் 23rd மறைகிறாரு. லக் அண்ட் ஃபார்ச்சுனுக்கு வந்து இந்த பக்கம் சுக்ரன், வெல்த், மணி, ஸ்டெபிலிட்டிக்கு குரு. அப்படி ஒவ்வொன்றும் மறையும் போது என்னன்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, அமைதியா, கடவுளே இந்த மாதத்தை எப்படியா நான் கடந்து வரணும்னு சொல்லி தினம் பிரார்த்தனையோடு அப்படியே கடந்துட்டால் பிரச்சனைகள் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க ஃபேமிலி லைஃப்க்கும் பொறுத்திக்கலாம், இது உங்க ரிலேஷன்ஷிப்க்கும் நீங்க பொறுத்திக்கலாம். ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெளிநாடு யோகம், உங்க யூனிவர்சிட்டி சாய்ஸ் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப யோசிச்சு, ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப பொறுமையா இருந்து, நிறைய டைம் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். முடிவுகள் எடுக்கிறதையும் அதை பத்தி சிந்திக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி போடலாம். பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும்? குறிப்பா கடகமே வந்து ஒரு பெண் ராசி. கடகத்துல பெண்கள் பிறந்தா எப்பவுமே அமைதியான, ஆனந்தமான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆர்வம், ஆசை அதிகமா இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் குறிப்பா பெற்றோர்களிடத்துல வளரும் போது ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வளர்றாங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த சந்திரனை வந்து ஒரு தந்தையா அந்த ராசியில பிறக்கிற பெண்களை அவங்க வந்து கொண்டாடுவாங்க. பட் திருமணத்துக்கு பிறகு ஸ்டோரி வந்து 50-50 ஆப்ஷன்ல போகும். அந்த கலஸ்திரம் கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் பார்ப்பீங்க. சரியா மேட்ச் ஆகாத போது அது ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். அந்த சந்திரன் அப்புறம் அது தேஞ்சு வளர மாதிரி ஸ்கோரை காமிக்கும். ஸோ அதனால அந்த சாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இந்த பிப்ரவரி மாதம் 2026 நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம், உடல், குடும்பம் ரொம்ப பாரமா தெரியும். ரொம்ப ஜாஸ்தியா பெயின் இருக்கு, வலிக்குது, இது என்ன இவ்வளவு சுமைகளா இருக்கே வாழ்க்கை, இவ்வளவு போராட்டமா, பொருளாதாரத்தில் போராட்டம், குடும்ப வாழ்க்கையில போராட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா பொறுமையை இழக்காம இருங்க. இதெல்லாம் 1 monthல மாறக்கூடியது. அதை தயவு செஞ்சு மனசுல ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா
கடந்து வர முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரார்த்தனையும் பக்தியும் உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப எமோஷனலாக அதை திங்க் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், மறையும், போயிடும். ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு டேக் கேர். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 8 ஹவர்ஸில் போச்சுன்னா ஹெல்த், மைண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட பிளானிங், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய அப்ரோச் எதுவாக இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு சுற்றி வலிச்சு தான் பலன் கிடைக்க போகுது. குறிப்பாக 8ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு போராடுற இடம் தான். அதுவும் சனியோடைய வீடு அது. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பாக எடுத்துங்க. டேக் கேர்.